என்ன எடுத்தா தின்னுக்கிட்டே உட்காந்துருக்க. மத்தியானம் என்னன்னா ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கி வந்து வச்சுக்கிட்டு தின்னுட்டு இருந்த. நல்லா தின்னுபிட்டு முக்க தின்னுபிட்டு நீ பட்டு குப்பரப்படுத்துக்கு ஒரு தூக்கத்தை தூங்கி எழுந்திரிச்ச. நீ சும்மா இருந்த. நான் பட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அதை ஒரு 1/4 கிலோ மிச்சம் இருந்தது, அதையும் ஓட்டி இருக்க. அப்புறம் திங்கிலன்னு சொல்லிட்டு இருக்க. தின்னு முடிச்சுட்டு இப்ப என்னன்னா எழுந்து உட்காந்துட்டு டீயை போட்டு ஒரு பிஸ்கட் தின்ன. இப்பதான் அதுக்கிட்டே என்னமோ எடுத்து வச்சுக்கிட்டு மண்ணுட்டு இருக்க. சும்மாவே இருக்காது அவன் வாயே. ஆள போட்டுக்கிட்டே இருக்கணுமா? தின்னுக்கிட்டே இருக்கணுமா? வாய் சும்மாவே இருக்காதா? ஏதாவது மென்னுக்கிட்டே இருக்கணும் வாய் போட்டு. ஏங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா பிரியாணிய? அந்த பக்கெட்ல எங்க குப்பை தொட்டிக்கிட்ட பாக்குறான், ஆளையா காணும். கிச்சன்ல தேடி பாக்குறான், ஆளையா காணும். எங்க தூக்கி கொண்டு போட்டீங்க? வெள்ளத்துல ஊத்தி கொண்டு போட்டீங்களா? தின்னு முடிச்சோம் அந்த பக்கெட்ட. இந்த பக்கெட் இருந்தா ஏதாவது வச்சுக்கலாம்னு பார்த்தா நானே. ஏதாவது யூஸ் பண்ணி ஏன்னா வயிற்றுல கை வச்சு தடவிட்டே உட்காந்துருக்க. 1 கிலோ மிச்சரை ஒட்டியுமா தின்னா என்ன பண்ணும்? வயிறு காக்காம என்ன பண்ணும்? அம்மே அப்பா பாத்ரூமுக்குள்ள போனாரு, இன்னும் ஆளையா காணும். பாத்ரூம்ல என்ன பண்றாரு அவரு? முன்னாடி ஆகுது. ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க ஏன் பக்கெட் பிரியாணி கொடுத்தா தெரியடி? நான் வெறும் பிரியாணி நினைச்சேன். பக்கெட் பிரியாணியா இப்பதான் தெரிஞ்சு போச்சு. பக்கெட் எங்கயா? பக்கெட் எங்கவா? அப்புறம் எங்க? ஏண்டி பாத்ரூம்ல இருக்குடி. அடி வச்சு புடிக்க இருக்குது. நான் துணி பக்கெட் பிரியாணி தின்னு பக்கெட் அவங்களுக்கு புடிக்க இருக்குது. ஐயோ கழுவிட்டு வந்தியா நீயா? கழுவிட்டு வந்தியாவா? அப்புறம் என்ன கழுவாமே வருவாங்க? அப்புறம் ஐயா சுத்துற கழுவிட்டே இல்லையா? கழுவிட்டு வாயா போயிடுடி. புடிங்கிட்டு போயிட்டு பம்பு சட்டி போய் போச்சு. நீர் சத்து போட்டு என்ன செய்யணுமா? தண்ணி ஊத்தாயா? ஐயோ பாத்ரூமே தேவலாம். ஐயோ